வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதனோடு சுற்றுவட்ட பகுதியில் கடந்த 5-6 நாட்களாக காட்டு யானைகளோட அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பா பார்த்தோம்னாக்க இந்த காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியில் சென்று வீடுகளையும் மற்றும் கதவுகளையும் உடைத்து அங்கு உள்ள அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை எடுத்து அதை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் அந்த பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துக்குள் ஆழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில பாத்தீங்கன்னாக்கா அந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு பல முறை தகவல் தெரிவித்து வனத்துறையினர் அந்த பகுதிக்கு முகாமிட்டு அந்த பகுதியில இருந்து அந்த யானைகளை விரட்டும் பணியில ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில பாத்தீங்கன்னாக்கா நேற்று காலை அந்த குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 வீடுகளை அந்த காட்டு யானைகள் சேதப்படுத்தியது. உடனடியாக வனத்துறையினர் அந்த பகுதிக்கு தற்போது அந்த பகுதியில் கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து அந்த யானைகளை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வனத்துறையினர் 3 செல்போன் நம்பர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த செல்போன் நம்பர்ல இந்த யானைகள் எங்களால் தென்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்கா இந்த யானை தற்போது கும்கி யானைகளுடன் தற்போது வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த 2 யானைகளும் அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று இந்த பகுதியோட மக்கள் பெரும் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த யானைகள் மக்களை இன்னும் அச்சுறுத்தவில்லை. ஆனால் இந்த பொருட்களையும் அந்த அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை எடுத்து அது உண்டு வருகிறது. இதனால் மக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்து வருகின்றனர். நேர்களை தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 2 காட்டு யானைகளை தற்பொழுது வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். கும்கி யானைகள் உதவியுடன் தற்பொழுது அந்த பணி என்பது தீவிரமடைந்திருக்கிறது.